நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏப்பா வீட்டை அழைச்சி பார்த்தாச்சு. முன்னாடி ஒரு வாசை, பின்னாடி ஒரு வாசை. பின்னாடி நம்ம ஆளுங்க 2 பேரை போட்டிருக்கேன். அதை தாண்டி தான் தோட்டத்துக்குள்ளே போகணும். தோட்டத்துக்கு பின்னாடி ஒரு ரோடு இருக்கு. அது எங்க போற ரோடு? பைபாஸுக்கு போற குறுக்கு வழிப்பா. அதிகமா அந்த ரோட்டை யாரும் புழங்குறது இல்ல. சரி, அங்க நம்மளால யாரோ ஒரு ஆளை போட்டு வை. அட என்னப்பா நீ என்னமோ பிரைம் மினிஸ்டர் கொடுக்குற மாதிரி இசட்டு பிரிவு பாதுகாப்பெல்லாம் அந்த பிள்ளைக்கு கொடுக்குற. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இல்லடா, விட்டதுக்கு அப்புறம் புலம்பி பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. 2 நாள் கழிச்சு இந்த பிள்ளைக்கா இவ்வளவு பாடுபட்டோம்னு நீ காமெடியா சிரிக்க போற பாரு. ஆமான பட்டுற கூடாதுடா, அலாட்டா இருங்க. சரிப்பா சரிப்பா. சரி, அவங்க 2 பேரும் அங்க போயிட்டாங்களா? அவங்களுக்கு காலையிலேயே அங்க டியூட்டி போட்டாச்சு. வச்ச கண்ணு வாங்காம அந்த மெக்கானிக் வேலையே பார்த்துட்டு இருக்காங்க. அவன் பிஸ் அடிக்க போனா கூட விடாம ஃபாலோ பண்றாங்க. சரி, அவங்களுக்கு போன போடு. அட இப்பதான்ப்பா பேசிட்டு வரேன். இலை போன போடுறா. என்னப்பா நீ நண்பனை நம்ப மாட்ட. ஹலோ ஹலோ, கண்ட்ரோல் ரூம். ஓவர் ஓவர். வேற கண்ட நேரம் காமெடி பண்ணிக்கிட்டு. சொல்லு பூசாரி, என்ன விஷயம்? ஆல் பெட்டாலியன் அலாட்டா இருக்கணும்னு ஐயா சொல்லியிருக்காரு. அண்ணங்கிட்ட போன கொடு. இலை ஏடா பண்றீங்க? அண்ணே இங்க தானே இருக்கோம். இலை டீ குடிக்க போறேன், மோர் குடிக்க போறேன், எங்கேயாவது போயிடாதீங்கடா. அதெல்லாம் இல்லைண்ணே, பாத்ரூம் போறதா இருந்தா கூட ஒவ்வொரு தரத்தானே போயிட்டு வரோம். இலை பாதுகாக்கிறவே 24 மணி நேரம் உஷாரா இருக்கணும். தப்பு பண்றவே 10 செகண்ட் உஷாரா இருந்தா போதும். இல்லண்ணே, தப்பு எதுவும் நடக்காதுண்ணே, நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. இலை எது நடக்காதுன்னு நீங்களே நினச்சிக்கிட்டு அசால்ட்டாக இருந்துடாங்கடா. என்ன வேணாலும் நடக்கலான்ற மாதிரி இருங்க. இலை பொம்பளை புள்ள விஷயம்டா, போனால் திரும்ப வராது. சரிண்ணே. நம்மளை நம்பி பொறுப்பை கொடுத்துருக்காங்கடா. உங்களால் ஒரு தப்பு நடந்துடக்கூடாது, புரியுதா? அண்ணே 24 மணி நேரமும் அந்த பையன் என் கண்ணுக்கு எதிரிலேயே தான் இருக்கான். கொஞ்சமும் சந்தேகம் வந்தாலும் பொருள் கையில் தான் இருக்கு. அவனை பொழந்து. நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே. சரி, அவனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. சரி, அவன் வீடு எங்கடா இருக்கு? இங்கே பக்கத்தில் தானே இருக்கு. ஆனால் அந்த பையன் செட்டில் தானே தூங்கி எந்திக்கான். எங்களை பார்த்து பயந்து நடுங்காத குறைதா. சரிடா, கொஞ்சம் கவனமாக இருங்க. வாடா. பேலன்ஸ் ஏற்றி திட்டியா? சரிதான். டேய், யார் ரூம்டா? இதான் பொண்ணு ரூமு. ஏடா திறந்து போட்டு வச்சிருக்கீங்க, பூட்ட வேண்டியதானே? ஏப்பா இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. பொண்ணு ரூமை போய் யாராவது பூட்டி வைப்பாங்களா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா. என்ன ஒன்றும் ஆகாது. ஏய் உட்காருங்கடா. இல்லை பூசாரி, என்னப்பா முன்னாடி இருக்க கதை பூட்டி வைக்கலாம்ல? ஆள் இருக்குப்பா. ஆள் இருக்கட்டும்டா, பூட்டி வச்சா நான் குறைஞ்சா போயிருவிய. இல்லப்பா நான் சொல்லிடுறேன். ஒன்றும் உள்ளதான் இருக்கு. உள்ளதான் இருக்கு, ரூமை விட்டு வெளியில வரதா இல்லப்பா. அந்த பிள்ளை கையில் செல்போன் எது இருக்கா? அதெல்லாம் புடுங்கியாச்சு. இல்லை ஏதாவது மரத்து கடிச்சு வச்சிருக்க போதுடா. அவங்க அம்மா வீடு ஃபுல்லா அழைச்சிருச்சுப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளைய கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. இல்லை அண்ணே தூங்கிடாதீங்கடா. சரிங்க, கவனமா இருங்க. போடா. கேர்ஃபுல் காய்ஸ். என்னப்பா நீ இதை விட பெரிய பெரிய மேட்டர்லாம் நம்ம டீல் பண்ணியிருக்கோம். இதுக்கு போய் இப்படி பயப்படுற? ஒன்றும் இல்லடா பூசாரி, ஏதோ தப்பா நடக்க போகுன்னு தோணுதுடா. எல்லாம் உன் மனசு தான்ப்பா காரணம். எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. எல்லாம் நல்லபடியாக நடந்தா சரிதான்.
கல்யாண வீட்டுல சூடா வடை போட்டாங்க. உனக்கும் சேர்த்து 2 புடிச்சிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்க. இலை தின்னிப்பல. என்னப்பா முறைக்கிற? சட்னி எடுத்துடலன்னு கோவமா? இல்லை பூசாரி, எனக்கு வார கோவத்துக்கு கொஞ்சம் கொல்ல போறேன். காமெடி பண்றியா? என்னப்பா? என்ன நொன்னப்பா, வடையை வாயில வச்சுக்கிட்டு பொண்ணை கோட்டை விட்டுற போறடா. ஏன்பா, வடைக்கும் பொண்ணுக்கும் என்னப்பா சம்பந்தம்? சரி, பொண்ணு அனுப்பப்படா. நாளைக்கு காலையில தான் சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு பொண்ணை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போலையா? இல்லப்பா. அப்புறம் மாப்பிள்ள? அவனை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி, உங்களுக்கு ஃபோன் பண்ணியா? அட பாப்பா, எத்தனை வாட்டி தான் இதையே கேப்ப. எங்கடி போற? ஏன் பாத்ரூம் கூட போக கூடாதா? இரு, நானும் கூட வரேன். அதான் பின்பக்கம் 4 பேர் தடிதடியா வச்சிருக்கல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? சரி சரி, போயிட்டு வா சீக்கிரம். ஏன் நீ வாய. சரி சரி, சந்தேகப்படல, சீக்கிரம் போயிட்டு வா. நான் பாத்ரூம் போகணும். போயிட்டு வாமா. நீங்க அப்படி நின்னு நான் எப்படி போறது? சரிம்மா சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. பொண்ணு கிணத்துக்குள்ள விழுந்துருச்சா? என்னன்னு வர்ற, உள்ள விழுந்துருச்சா? டேய், போய் அண்ணன் கிட்ட சொல்லலாம்டா, வாங்கடா போலாம்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடாச்சு? அண்ணே, பொண்ணு கிணத்துல குதிச்சிருச்சுனே. ஏய், என்னடா சொல்றீங்க? ஆமாண்ணே, வாங்கண்ணே. என்னங்க, நம்ம பொண்ணு கவிதா கிணத்துல விழுந்துட்டாங்க. என்னடி சொல்ற? கிணத்துல விழுந்துட்டாலாம், சரி, வா, வாங்க. தேடி பாப்போம். ஏய், குதிங்கடா, குதிச்சு தேடுங்கடா. நல்லா உள்ள முங்கி பாரு. அண்ணே, நல்லா தேடி பார்த்தேன், காணுண்ணே. கிணறு ஃபுல்லா தேடிட்டேனே. பாருடா, நல்லா பாருடா உள்ள. இல்லண்ணே. ஏய், உன்னோட வேலை நீங்க போனோம் தான். நல்லா உள்ள போய் தேடு. நல்லா தெரியுதா? யாராச்சும் காப்பாத்து. சேலா சிங்கர் பாருடா. நல்லா பாருடா. அண்ணே, உள்ள வாங்க, எங்க காணுண்ணே, காணுண்ணே. ஏய், இத படம் எடுத்து வச்சிருக்கான் பாருங்க. தேடிட்டேனே, கிடைக்கலண்ணே, காணுண்ணே. டேய், அவன் என்னடா பண்றியா? அண்ணே, இங்கதான் இருக்கானே. ஒழுங்கா பாத்துக்கங்கடா. ஏதாவது பிரச்சனை அண்ணே? ஒண்ணும் இல்ல, அவனை மட்டும் ஒழுங்கா பாத்துக்கங்க. சரிண்ணா. என்னடா? ஒன்றும் இல்லை, அவனை ஒழுங்கா பார்த்துக்க சொல்றாரு. ஏய், பூசாரி, ரைட் அடிங்க, கிடைக்கலண்ணே. ஏய், நல்லா உள்ள போய் தேடுங்கடா. ஏய், என்னடாச்சு? கிணறு ஊரா தேடிட்டேனே, கிடைக்கலண்ணே. போ. சத்தி, சத்தி, என்னடா? இத்தனோண்டு கணத்துல இம்புட்டு நேரமா தேடுறாங்க.
இன்னுமா பொண்ணு கிடைக்கல? இதுக்குள்ள பொண்ணு குதிச்சிருந்தா நேரம் கிடைச்சிருக்கணுமே. ஏய் என்னடா சொல்ற? பொண்ணு இதுல குதிச்சிருக்கும்னு எனக்கு தோணலப்பா. ஆமாப்பா. டேய் தோட்டத்துக்கு முன்னாடி ரோட்ல ஆள் போட சொன்னேன், போட்டியா? அங்க எதுக்கு வேண்டான்னு நீ தானே சொன்ன. டேய் செட்டுக்கு எதிரில் இருக்கவனுக்கு போன போடு. ஏய் குரா என்கிட்ட. ஏய் ஏய் எங்கடா இருக்கீங்க? கடைக்கு எதுக்கு தானே? ஏய் அவன் என்னடா பண்றியா? வழக்கம் போல உள்ள தூங்குறானே. டேய் எப்படா கடையை போட்டியா? இப்பதானே. இவன் நேரம் இங்க தானே இருந்தான். ஏலை உள்ள விற்க ரெண்டு வரா. உள்ள இல்லாம வேற எங்கன்னு போயிருப்பான். ஏலை சொன்னது செய்யடா வெண்ண. சரிங்கண்ணே வாடா. டேய் சொல்றா. டேய் உள்ள கூட்டி போட்டிருக்கான்டா. ஏய் ஏடா ஆச்சு? அண்ணே உள்ள லாக் பண்ணிருக்கானே. ஏய் போலீஸ் உள்ள வா. சரிண்ணே. டேய் இரு அந்த எடுத்து வரேன்டா. அப்படியே மேல தூக்கு. எப்படா ரைட்டா? உடைச்சிட்டேன் போட்டு உடைச்சிட்டேன். அவ்வளவுதான். அண்ணே அண்ணே திறந்த உள்ள போயிட்டேனே. அண்ணே ஆளை காணே. பின்னாடி ஒரு வாசல் இருக்குண்ணே. எஸ்கே போயிட்டானே. டேய் வண்டி எடுத்து போய் சேருடா. அவன் சிக்கற கண்ட திரும்ப வெட்டிடா அவனை. சரிண்ணே ஓகேண்ணே. ஏய் தேர்னால போது வாங்க. ஒண்ணு அங்க இல்ல. சக்தி ஏலை நம்மள ஏமாத்தி போயிட்டாடா அவன். ஈயறது புறத பொண்ணுங்க வரணும்டா. ஏய் உருளுக்கு எவன் வந்தாலும் கொல்லுங்கடா. இங்கயா இருக்காங்க? ஆமா, கொஞ்சம் தள்ளி எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க தங்க வச்சிருக்கலாமே. அது சரிப்பட்டு வராதாண்டல. அவங்கள காணனதும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனு, ரயில்வே ஸ்டேஷனு, ரோடு இப்படி எல்லா இடத்துலையும் தேடி இருப்பாங்க. எப்பயுமே தூரமாக தேடுவாங்க, கிட்ட இருந்தால் விட்டுருவானுங்க. அதனால தான் அவங்கள தங்க வச்சேன். பணத்தை தேடி அவன் பர்ஸில் ஒளிச்சு வைக்கிறது. புரியல. சின்னதில் எங்கள் அப்பா பாக்கெட்டில் 100 ரூபா எடுத்தேன்னா அவரோட இன்னொரு செட்டு பாக்கெட்டில் ஒளிச்சு வச்சிருவேன். அதனால அவர் தேர மாட்டார். எப்படி? போதும் போதும் உன் பெருமை. வா சரி போலாம். வணக்கங்க. அட என்னங்க நீங்க பள்ளிக்கூட வாத்தியாரை பார்த்த மாதிரி பொசுக்கு பொசுக்குன்னு வணக்கம் போட்டுக்கிட்டு ஊரே அல்லப்படுது. இன்னும் கிணத்துக்குள்ள தான் தேடிட்டு இருக்காங்களா? இந்நேரம் அலர்ட் ஆயிருப்பானுங்க. ஒர்க் ஷாப்ல எல்லாம் தேடி இருப்பானுங்க. பையன் எல்லாம் என்னதான் பக்காவா கன்ஃபார்ம் பண்ணிருப்பானுங்க. உளவெறியில தேடி இருப்பாங்க. ஏய் என்னப்பா இது? எதுக்கு இவ்வளவு சாக்கரி ஆச்சுன்னு காணா தேட மாட்டாங்களா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி நீங்க 2 பேரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டோங்க. சரி இப்ப படுத்து தூங்குங்க. காலையில சீக்கிரம் கிளம்பி கோயிலுக்கு போகணும். ஏய் என்னப்பா இப்படி பாக்குறீங்க? நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஞாபகம் இருக்கா? ஒண்ணும் பயப்படாதீங்க, பாத்துக்கலாம். சரி நீங்க போய் படுத்துங்க. ஏய் தனித்தனியா படுத்துங்கப்பா. நாளை காலையில தான் கல்யாணம். சரியான நான்சென்ஸ் அழகர் நீ. என்னங்க நீங்க? நாளை காலையில கல்யாணம். கல்யாணம் முடிஞ்ச கையோட எஸ்கேப் ஆகி அங்கங்கன்னு ஓடிட்டு இருப்பாங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க சான்ஸ் இல்லை. இப்பதான் பண்றாங்களே முந்தின நாள் ரிசப்ஷனு, மறுநாள் கல்யாணம்னு. அந்த மாதிரி முதலேரோ கொண்டாடுறதுக்கு பதிலா முந்தினேரோ கொண்டாடிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஓ மூஞ்சி. அசிங்கமா பேசுறதுல ஆம்பளைங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏங்க நீங்க ஒரு டாக்டர், நீங்களே இப்படி எல்லாம் யோசிச்சா சரியா வருமா? இதுக்கும் டாக்டருக்கும் என்ன சம்பந்தம்? சரி சரி விடுங்க, வாங்க இப்படி உட்காருவோம். எனக்கு பசிக்குது. ஏங்க கத்தி பறந்து போயிருக்காங்க. சில பல பரோட்டாக்கள், சில்லி சிக்கன்கள், எழில்மிகு இட்லிகள் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். நீங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பறந்து வந்துருவேன். ஆமா நாம இப்படி வெளியே உட்கார்றதுனால பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணையும் மாப்பிளையும் தான் அவங்க தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது நாம தான்ன்றது கூட யாருக்கும் தெரியாது. அதான் அழகரோட ஆபரேஷன் ஸ்டைலு. என்னங்க பயமா இருக்கா? பயங்கரமான ஆள் தான் நீ. ஏங்க பயமா இருக்காதாங்க கேட்டேன். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நடிக்காத. பயமா இருக்கான்னு கேப்ப, அப்புறம் கையை பிடிப்ப, அதுக்கப்புறம் பயம் போயிடுச்சான்னு கேப்ப. இந்த அழகர் எப்பயுமே வைத்தியத்தை ரிப்பீட் பண்ண மாட்டான். அன்னைக்கு நீங்க பயந்தப்போ அது ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட். இன்னைக்கு பயமா இருக்குன்னு சொன்னா கைப்பிடி வைத்தியம் பண்ணதுக்கு அப்புறமும் ஒருத்தருக்கு சரியாகலன்னா அதுக்கு அடுத்த வைத்தியம் கடிப்பிடி வைத்தியம் தான். ஆளை விட்றா சாமி. எனக்கு வைத்தியமே தேவையில்லை, எனக்கு பயமே இல்ல. ஆச்சரியமா இருக்கு. என்ன? இல்ல
இதே வேற யாராவது என்கிட்ட இப்படி பேசியிருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பேன். ஆனா என்னமோ தெரியல, உன்னை அப்படி நினைக்க தோணல. ஏன் அப்படி? காரணம் தெரியல, ஆனா மனசு சொல்லுது நீ நல்லவன்னு. என்ன சிரிப்பு? நிஜமாவே நான் கொஞ்சம் நல்லா வந்தாங்க. அதைத்தானே நானும் சொன்னேன். ஆண்டவளே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்க நல்லவனை கட்டிப்பீங்களா இல்ல வல்லவனை கட்டிப்பீங்களா? இதுக்கு அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்க. உண்மையை சொல்லணும்னா நான் இன்னும் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? இல்ல இல்ல, நிஜமாதான். காதல் அதுவும் தான். இது வரைக்கும் எந்த ஆம்பளையும் பார்த்ததும் மண்டைக்குள்ள லைட் எரியல, மனசுக்குள்ள பட்டர்ஃப்ளை பறக்கல. நிஜமாவாங்க? ஆமா. இந்த அழகரை பார்த்ததுக்கு அப்புறமுமா? ஏங்க உண்மையை சொல்லுங்க. ம், ஆமா. ஆனா உன்னை பாக்குறப்போ இன்னொரு சின்ன விஷயம் தோணும். என்னது? எங்க அண்ணன் கூட இருக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், அதே கம்ஃபர்ட் உன் கூட இருக்கும்போதும் இருக்கு. ஏங்க என் அண்ணன் சொல்ல வரீங்களா? அது இல்ல, என் அண்ணன் கூட இருக்கிறப்போ ஒரு மாதிரி சேஃபா நினைச்சதெல்லாம் பேசிக்கிட்டு நான் நினைச்ச மாதிரி இருப்பேன்ல, அந்த மாதிரி உன் கூட இருக்கிறப்போ அப்படி இருக்க முடியுது. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் உன் கூட இருக்கும்போது ஏதாவது காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறது. சரி, இந்த ஃபீலிங்க்குலாம் என்ன பேருன்னு நினைக்கிறீங்க? அம், ஆ, எனக்கு பசிக்குது. வந்துட்டேன். பசின்னு கேட்டா வாரி வாரி வழங்குற பரம்பரையில் பிறந்தவன் நான். என்னமாப்ல, எப்படி நம்ம டைமிங்கே? சூப்பர்ரா, பயங்கர டைமிங், சான்ஸே இல்லை. போ. அட இவ்வளவு பசியா? என்ன மாப்பிள்ள இது? போடா நீ வேற சிவபூஜை ஆடி போன மாதிரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா சொல்ற? சரி வை. ஏடா தெரிலன்றாங்கப்பா. ஏலை அவங்க என்ன அங்க புடிக்கிட்டு இருந்தாங்களா? நீ என்ன செய்வ எது செய்வ எனக்கு தெரியாதடா. அந்த பிள்ளையை கூப்பிட்டு அவன் எங்க போனேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எங்கேயாவது வச்சு அந்த பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வேணும். விசாரிச்சுட்டு தான்ப்பா இருக்காங்க. டேய் அந்த பையன் வீடு எங்கடா? அது எங்கேயோ சேலத்துக்கு பக்கம். அம்மா அப்பா கிடையாது, பாட்டி மட்டும்தான். ஆனா அவன் அங்கெல்லாம் போல. டேய் எப்படிடா எப்படிடா? இல்லப்பா, அந்த புள்ளைக்கு வேண்டிய யாரோ தான் கரெக்டா ஸ்கெட்சை போட்டு தூக்கியிருக்காங்க. ஏடா சொல்ற? அவனுக்கு அந்த அளவுக்குலாம் தெம்பு பத்தாதுப்பா. பின்னாடி இருந்து எவனோ வேலை செஞ்சிருக்காங்க. அதனால தான் நம்ம கோட்டையை விட்டோம். யாரா அவங்க? தெரியலையே. பொண்ணு ஏதோ பெரிய ஆஸ்பத்திரியில தான் லேப் அட்டண்டோ என்னவோ வேலை செய்தான். அங்கே இருந்து தான் எவனோ கை கொடுத்துருக்கான். ஏய் ஏடா சொல்ற? ஆமாப்பா. நம்ம நம்ம மாதிரி தர்மாசி பத்தி இல்லையா? ஆமாப்பா. ஏய் என்னப்பாச்சு? அங்கதான் ஆண்டாள் ட்ரைனிங் போகுது. அதுக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அதே பாத்திரம் பார்த்துருக்க மாடா. எதுக்கும் ஆண்டாளுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேளுப்பா. ஆமா இல்ல, அடிச்சு கேளுப்பா. ஹலோ சொல்ற எங்க? சரி சரி வைந்தா வரேன். ஏய் வண்டியாரா. என்னப்பாச்சு? திருமங்கலம் பக்கத்துல ஏதோ கோயில கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம்டா. வா போய் பிடிச்சிடலாம். யோ வாங்க. வேறு ஒருவே ஊருக்குள்ள இருந்து வெளியே வந்துடக்கூடாது. செக்யூரிட்டி எல்லாம் ஏய், பாதுகாப்பு. அழகா இருக்க. ஆண்டாள், என்ன நன்றி சொல்ல போறியா? அதெல்லாம் சொல்றதா இருந்தா நீ இவனுக்கு தான் சொல்லணும். என்னங்க நீங்க மொத்தமா எங்களை கை காட்டுறீங்க? அவங்க வீட்ல இருந்து யாராவது வந்தா மொத்தமா எங்களை உதைக்கிறதுக்கா? ஆப்பா இருந்தாலும் சரி, அவார்டா இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்தே வாங்கணும். ஏய் யாரா அவன்? சும்மா பொண்ணு அவளுக்கு பயம் காட்டிட்டு. அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க, கவலைப்படாதீங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்காது. ஏய் இப்படி சொல்ல உனக்கே வைக்கமா இல்லையா? காதலிச்ச பொண்ணு நான் இல்லைன்னா விட்டுருப்பியா? அப்படி இல்ல, எனக்குன்னு யாரும் இல்ல. சரி சரி, சென்டிமெண்ட் ஸ்டோரி எல்லாம் அதுக்கு விடு. இப்ப இருந்து உனக்கு அண்ணன் இருக்காரு, பொண்ணுக்கு அண்ணி இருக்குது. ஏய் எல்லாம் நான் தானே போட்டிருக்கு. எதுக்கு பழைய குருடி கதவை திருடி பழையபடி ஆரம்பிக்கிறேன்? ஏங்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஏதாவது திட்டுறதுன்னா அவனை திட்டுங்க. நம்ம கதையை அப்புறம் பாப்போம். முதல்ல இவங்க கல்யாணத்தை முடிப்போம். டே கத்தி மாலை குடுறா. மாலை. டேய் என்னடா இது? மாலை ஆள் உயிர மாலை 500 வாங்கிட்டு போனேன். நின்ன தரையத்தோடுன்னு சொன்னானே, தொடலியா? கரும் பிடிச்சோன்னே. கமிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? சரி விடு, மாலை தானே கொடு. என்ன கேக்குறீங்க? போடு. இந்த, போடு.
நீ போடு. சரிப்பா தாலியாவது இருக்கா இல்லையா? இருக்குங்க. ஏன்பா இதை தான் நேத்து இருந்து தாலி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தியா? இல்லைங்க, அவங்க ஆளுங்கெல்லாம் என்னை வேவு பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கேயாச்சும் போய் தாலி வாங்கி மாட்டிக்கிட்டா காரியம் கெட்டுரும், அதான் வாங்கல. அதுவும் சரிதான். ஆனாலும் கல்யாணத்தப்போ கொஞ்சம் தங்கல் என்ன நல்லாவா இருக்கும்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இந்த போடுமா. இல்ல வேண்டாம் இருக்கட்டும். அட பரவாயில்ல போடுங்க. ஏன்பா அப்ப மாப்பிள்ளைக்கு என்கிட்ட மோதிரம் இருக்கு, இந்தாங்க. கொடுங்க. அதுதான் கை தட்டு மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள இப்ப யாருக்கு வெயிட் பண்றோம்? பொண்ணோட அப்பா அம்மா அடியாட்களோட வரட்டும்னா வா மாப்பிள்ள போவோம். வா சரி, வாங்க. போங்க போலாம். டாடா சும்மா ரெடியாடா? देवस्य स्वरूपिणे नमः सर्वस्य देवस्य स्वरूपिणे नमः लक्ष्मी नमः। ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो गौरी प्रचोदयात् तन्नो लक्ष्मी प्रचोदयात्। सर्वमंगल எல்லாரும் மாங்கல்யத்தை தொட்டுங்க. மாங்கல்யதாரணோ சுபமுகூர்த்தோஸ்த சுப்ரதிஷ்டிதமஸ்து. தாலி கட்டு. சமாஜம்